Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அவங்களுக்கு இப்படி ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு மரணம் அப்படின்றது வந்து ஏற்கவே முடியல. இந்த இழப்பை நிச்சயமா ஈடுகட்டவே முடியாது. ஏன்னா இது வந்து வாழ்ந்து முடித்த மரணம் அப்படின்றது இல்லை. இறை நம்பிக்கை அதிகமா இருக்கிற பல பேரும் சொல்ற விஷயம் என்னன்னா, கடவுள் நம்மளை எல்லாத்துலேருந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த கடவுள் அப்படின்னு நீங்க இறை நம்பிக்கை சொல்லுகிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த மரணத்திற்கு என்ன காரணம்? இப்போ பவதாரணியை பொறுத்த வரைக்கும் அவர் அதிர்ந்தே பேசாதவர். ஒரு வார்த்தை கோபமா சத்தம் போட்டு கத்தி சத்தம் போட்டு பேசினதா எனக்கு தெரிஞ்சு இல்லை. எங்க இந்த உறவு பாலம் உடைஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கவனமா அப்படியே ரெண்டு பக்கமும் அப்பாவையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தம்பியும் விடாம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பாலமா இருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு பொண்ணு வந்து இப்ப இல்லை அப்படின்னும் போது அதை இந்த சோகத்தை, இந்த இழப்பை இளையராஜா எப்படி எதிர்கொள்ள போகிறார்ன்றதான் பெரிய கேள்வி. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மனுஷன். அப்ப வலிகளும் வேதனைகளும் இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு இவருடைய இசை மருந்தாக இருக்குது இல்லையா. இந்த இசையை உருவாக்குற, இந்த இசையை கொடுக்கிற இளையராஜாவுக்கு ஒரு இழப்பு நடந்திருக்கு. இவருக்கு என்ன மருந்து இருக்கு? அருமருந்து. ஆதன் சின்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாங்க என்ன இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களும் பேச போகிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. இளையராஜா அவங்களோட மகள் பவதாரணி அவர்கள் இறப்பு செய்தி வந்ததும் தமிழ் சினிமாவே ரொம்ப வருத்தமாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பற்றின விஷயங்கள், அவங்களோட பழகின விஷயங்கள், ஏதாவது மெமரிஸை ஷேர் பண்ண முடியும்? இல்லை, மெமரிஸ்ன்றதை விட இளையராஜாவுடைய ஆசை மகள், இளையராஜாவுக்கு மட்டும் ஆசை மகள் இல்லை, அந்த குடும்பத்தாருக்கு அவங்க இவங்க மேலே பயங்கர பாசம். கங்கை அமரனாக இருக்கட்டும், பாஸ்கர், அவங்க இவங்க இன்னொரு சகோதரர் இருக்கார் பாஸ்கர், இந்த ஹோல் ஃபேமிலிக்கே வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொண்ணு. ரொம்ப செல்ல மகள், ஆசை மகள்னு எப்படி ஒன்றா நம்ம அவங்கள சொல்லலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு மரணம் அப்படின்றது வந்து ஏற்கவே முடியல. இந்த இழப்பை நிச்சயமாக ஈடுகட்டவே முடியாது. ஏன்னா இது வந்து வாழ்ந்து முடித்த மரணம் அப்படின்றது இல்லை. பெரும்பாலும் வந்து நாம் என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு எல்லா விஷயங்களும் இறுதி காரியங்கள் பண்ணுவாங்கன்னு தான் எல்லா குடும்பத்திலும் நினைக்கிறவங்க. ஆனால் ஒரு தகப்பன், அவர் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பிரபலமாக இருக்கட்டும், எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோம், அவர் இசைஞானி, உலகத்துக்கே தெரிஞ்சவராக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் அவர் ஒரு அப்பா, பொண்ணு இப்போ இறந்து போச்சு. இந்த இழப்பு இருக்குல்ல, இது ஒரு தனிப்பட்ட இழப்பாக அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த இழப்பை வந்து யாராலும் என்ன கொடுத்தாலும், எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. அது இந்த மரணம் அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலாகவே நிறைய பழைய நினைவுகளை வந்து எனக்கு இருக்குது. என்னென்னா, இந்த மரணம் இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்கிற விஷயங்கள், நம்ம கிடைக்கிற தகவல் எல்லாமே அவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு அப்படி. இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன பிரச்சனைகள் இது உண்டாக்கும், அந்த குடும்பத்தார் எவ்வளவு வேதனைப்படுவாங்க, சம்மந்தப்பட்டவர்கள் எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா என் மனைவி இதே மாதிரி வந்து கேன்சரில் தான் பாதிக்கப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. ஸோ நானும் இதே மாதிரி பயங்கர போராட்டத்தோடு பயங்கரமாக காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தோம். என் அளவில் நான் எடுத்த முயற்சிகள்ன்றது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ள பெரிய கேள்வியாகவே தொக்கி நிற்கும். என்னென்னா, இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிற பல பேரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, கடவுள் நம்மளை எல்லாத்துலேருந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த கடவுள் அப்படின்னு நீங்கள் இறை நம்பிக்கை சொல்லுகிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த மரணத்திற்கு என்ன காரணம்? இப்போ பவதாரணியை பொறுத்த வரைக்கும் அவர் அதிர்ந்தே பேசாதவர். ஒரு வார்த்தை கோபமாக சத்தம் போட்டு கத்தி சத்தம் போட்டு பேசினதா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் எனக்கு அவங்களோட பழக்கம் இல்லைனாலும் சில நேரங்களில் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப செல்ல மகள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். யுவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கார் இல்லையா யுவன், அதற்கு ஆரம்ப அடித்தளம் போட்டு தம்பியை வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி பயங்கரமாக உருவாக்குனதில் பவதாரணிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. சும்மாலாம் சொல்லிட முடியாது. அதை ஒரு தாய் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் இவங்க வந்து அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யுவன் வந்து இப்போ வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார். வேற்று மதத்தில் இன்னொரு திருமணம் பண்ணிட்டு போயிட்ட பிறகு இளையராஜாவும் பையனுமே பேசிக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எங்கே இந்த உறவு பாலம் உடைஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கவனமாக அப்படியே ரெண்டு பக்கமும் அப்பாவையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தம்பியும் விடாமல் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பாலமாக இருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு பொண்ணு வந்து இப்போ இல்லை அப்படின்னும் போது அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மரணம் இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய வயசே இல்லை. ஆனால் பெரிய சோகமே என்னன்னா, இந்த வியாதி உங்களுக்கு இருக்குன்னே ரொம்ப தாமதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க.
பவதாரணி வந்து பெரும்பாலும் யார்கிட்டயும் அதிர்ந்து பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்கனாலும் தனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது கூட அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. எவ்வளவு வசதி இருந்து எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தும் இந்த இந்த விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கோபமா இருக்கு பாருங்களேன். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டா தானே சார் என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பிரபலமா இருக்கிறாங்க, பிஸி, எல்லா நேரங்களிலும் பிஸி, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அவங்க அதை உணர்வதற்கு முன்பாகவே மரணத்தை தழுவிட்டாங்க. எப்போ தாமதமாக உணர்றாங்க, இவங்களுக்கு என்னோ பிரச்சனை இருக்குது, சின்ன சின்ன வலிகள் வரும்போது போய் ஏதோ ஒரு அப்போதைக்கு ஒரு டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரையை எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது சரியாக போயிடுது அப்படின்னு அப்படியே கடத்திட்டாங்க நாட்களை. ரொம்ப நாளுக்கும் இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்து அந்த பிரச்சனையே கண்டுபிடிக்கிறாங்க. அது தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு. ஆனால் அது கண்டுபிடிச்சி அவங்க வந்து இதை சரி பண்ண முடியுமான்ற ஸ்டேஜ்லாம் தாண்டிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க வந்து இந்த அலோபதியில் பண்ண முடியாது, அப்போ ஆயுர்வேத சிகிச்சையோ இல்லைனா வேற ஏதாவது யுனானி சிகிச்சையோ இல்லை வேற ஏதாவது வகையில் இதுக்கு ஏதாவது மருத்துவம் இருக்குமானா இவங்களுடைய சாய்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இது பெட்டர்மெண்ட்டாக அங்கே சிகிச்சை இருக்குது அப்படின்னு யாரோ சொல்ல கேள்விப்பட்டு அங்கே வந்து ஏன்னா இவருக்கு வந்து இளையராஜா அவர்களுக்கு 27, 28 2 நாள் அங்கே வந்து லைவ் கான்செப்டுக்கு ஒத்துக்கிட்டார். இந்த திட்டத்தோடு தான் அதுக்கும் அவர் வந்து சம்மதம் தெரிவிக்கிறார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவர் இலங்கை போயிட்டு அந்த இசை நிகழ்ச்சி நடத்தி, இது பண்ணதே கிடையாது. இப்போ தான் அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கார். 2 நாட்கள் அங்கே பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி லைவ் கான்செப்டுக்கு ஒத்துக்கிட்டு அதற்கான ஒரு பக்கம் முன்னேற்பாடுகள், இன்னொரு பக்கம் மகளுக்கான சிகிச்சை விஷயங்கள், நீங்கள் எல்லாம் வந்து அடுத்த கட்டத்தை தாண்டிட்டாங்க, கடைசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த குடும்பத்தாரும் எப்படியாவது கடைசியில் காப்பாற்ற முடியுமா தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அந்த அடிப்படையெல்லாம் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. சிகிச்சை மேற்கொள்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கான இந்த முடிவு வந்துருச்சு. நமக்கு என்னன்னா ஒரு அந்த குரல் வந்து மறக்கவே முடியாது. இன்னும் குழந்தை குரல் தான். அவங்களுக்கு வந்து 47, 48 வயசு இருந்தாலும் அந்த குரல் தான் அந்த குடும்பத்தாரையே கட்டி போட்டுச்சு. அவங்க குடும்பத்தாரை மட்டும் கட்டி போடல, இன்னைக்கு இசை உலகில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவங்க பாடல் அந்த மயில் போல அப்படி அந்த குயில் குரல், அந்த குரல் வந்து அப்படியே இருக்கும் இன்னைக்கு வரைக்கும், குழந்தை பாடுற மாதிரியே. அந்த மாதிரி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் வந்து அவங்க ரொம்ப பெக்யூலியரான பாடல்கள் தான் எடுத்திருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா 100, 200 பாடல்களில் வரிசை கட்டி பாடியிருக்க முடியும். எல்லா படத்துலையும் நான் பாடுவேன், நான் யார் தெரியுமா, இவனோட அக்காவாக்கம், நான் இளையராஜாவுடைய பொண்ணாக்கம்ன்ட்டு எந்த பாடல்களை நான் பாட்டு பாடுறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பல பேர் அவங்களுக்கு ரவுண்டு கட்டி வாய்ப்புகளை கொடுத்துருப்பாங்க. அவங்க எஸ் சொல்கிறதுக்காக காத்திருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படிலாம் வந்து ஓடி ஓடி பாடினதா எங்கேயும் இல்லை. பாடல்களை எண்ணிடலாம் அவங்க பாடின பாடல்களை, ரொம்ப செலக்டிவான பாடல்கள். ஆன்மீக பாடல்கள் கொஞ்சம் பாடியிருக்காங்க. ரமணர் குறித்துலாம் இவர் வந்து ஒரு விஷயம்லாம் ஒரு ஆல்பம்லாம் பண்ணார்ல, நம்ம அதில் குரல் வந்து இவங்களுடைய குரல் அதில் ரொம்ப அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி அந்த குரல் இருக்கும். இறைநிலையோட அந்த டிவோட்டி நிலைமையில் இருப்பாங்கல்ல, தியான நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாடல் கேட்கும்போது அவ்வளோ இன்பமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப மெல்லிய குரலுக்கு சொந்தக்காரர், ஒரு அழகிய குரலுக்கு சொந்தக்காரர் இப்போ இல்லை நம்மளோட. இந்த சோகத்தை, இந்த இழப்பை இளையராஜா எப்படி எதிர்கொள்ள போகிறார்ன்றது தான் பெரிய கேள்வி. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மனுஷன். அவர் கோவப்படுவார், ஆத்திரப்படுவார், பயங்கரமான ஒரு டெரர் பீஸ்ன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்களே, நான் இளையராஜா அப்படி பார்க்குறதே கிடையாது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான மனிதர். அதுவும் குடும்பத்தார்கிட்ட இருக்கிற அந்த சென்சிட்டிவ், அங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவர் உடஞ்சி போயிடுவார். அப்புறம் அவர் மீண்டெழுந்து வருவதற்கே பல ஆண்டுகள் ஆகும். அதனால் இந்த இழப்பு, அதுவும் ரொம்ப செல்ல மகள், ரொம்பவே பாசமான மகள் பவதாரணி தான் அந்த குடும்பத்தையே கட்டி போட்டுருந்தவங்க. எல்லாருக்கும் என்ன முரண் இருந்தாலும் அதெல்லாம் இவங்க ஒரு நாள் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மகள் இப்போ இல்லை. ஸோ அந்த பிணைப்பு, அந்த பாலம், உறவு பாலம் கட்டான மாதிரி இருக்குது. இப்போ நீ அந்த குடும்பத்தாரை எப்படி தேத்த போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இவங்க அந்த தேசிய விருது வாங்கின விஷயமா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் ரொம்ப அளவாக அவங்களுடைய இப்போ அவங்கள வந்து நம்ம தேடுறாங்கல்ல. இப்போ புகைப்படங்களே பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா நிகழ்வுகளையும் வந்து நின்ற மாட்டாங்க. ரொம்ப நம்ம கூப்பிடணும், வாங்க நில்லுங்கன்னு சொன்னால் தான் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி வந்து தன்னை வந்து விளம்பரத்துக்காக வெளியில் காட்டக்கூடிய ஒரு பெண் இல்லை. ஏன்னா பிரபலமாக இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, முதல்ல அவங்களுக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிப்பாங்க, தன்னை யாருன்னு ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. இவங்க எல்லாத்துலேருந்தும் ஒதுங்கி இருப்பாங்க. இன்னொரு காரணம் அதில் நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு திருமணம் வந்து அந்த அவருடைய கணவர் வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்டவர். ஓகே, சினிமாவுக்கு தொடர்பு இல்லாதவர், வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அதனால இவங்க வந்து சினிமாக்குள்ளேயே வந்து இல்லாமல் இருக்காங்கன்னு வெளியில் சொல்லலாம். ஆனால் இசையமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கூடவே எல்லா இடங்கள்லையும் அந்த இசை நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் ஆர்கனைஸ் பண்ணுற விஷயங்களில் பல விஷயங்களை இவங்க தான் முன்னெடுப்பாங்க. ஓகே, கார்த்திக் ராஜாவோட அண்ணனோட நிறைய விஷயங்கள் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க.
இது எல்லாமே வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கையறு நிலைமையில இப்போ மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் அந்த வேதனை நமக்கும் வந்து நாம தூரமா இருக்கிற நமக்கே சில நேரங்கள்ல பார்த்து பழகிய நமக்கே வந்து அந்த வேதனையை வந்து நம்மளால அதை ஏத்துக்க முடியல. மகள் இல்லை அப்படின்றத இளையராஜா எப்படி எடுத்துக்க போறாரு அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா. பர்சனல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு துன்பம் இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ப நம்ம கேள்விப்படுறோம். அத பத்தி ரொம்ப பேசல அப்படின்னாலுமே கூட அதுல அவங்களுக்கு மன வருத்தம் இருந்தது உண்மைங்களா? இல்ல அது ரொம்ப காலமாவே அந்த பிரச்சனை இருக்கு. என்ன அதுக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல, குடும்பத்திலே நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு. இப்ப இவர் ஒரு பக்கம் தனியா திருமணம் பண்ணி தம்பி போயிட்டான். அங்க வந்து முதல்ல இப்போ திரும்ப மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பாவோட இளையராஜாவும் அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்காம பிரிஞ்ச நேரத்துல கூட பவதாரணி வந்து எல்லார்கிட்டயும் நல்ல டச்ல இருந்தாங்க. அதுதான் அந்த குடும்பத்தாருக்கு செல்ல மகள்னு நான் சொல்றேன். இப்போ பாஸ்கர் அவர்களுடைய அந்த குடும்பத்தாரோடும் நல்ல உறவுல எல்லார்கிட்டயுமே வந்து இந்த ஹோல் ஃபேமிலி ரொம்ப ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பவதாரணி தான் பிடிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அப்படி இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் வச்சிருந்த ஒரு பெண். அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க தவித்ததெல்லாம் உண்டு நிச்சயமா. ஏன்னா மன அழுத்தம்னு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாலே பாதி வியாதி கூடுதல் ஆகிடும். அது ஒரு பெரிய பாரம் தான் அது. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கப்பா மனசில் என்ன இருக்கோ சொல்லிடு, யார்ட்டையாவது உன்னுடைய பாரத்தை வந்து இறக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிஜமாவே இவங்க அதுதான் பிரபலங்கள்ல இருக்கிற எல்லாரும் இருக்கிற பெரிய சிக்கலே என்னன்னா, நாம ஒரு உயரத்துக்கு வந்துட்டோம், நம்ம பிரச்சனையை போய் சொன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, இல்லை நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை தனக்குள்ளேயே போட்டு அழுத்தி ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாயிட்டு அவங்களையே வந்து இப்போ இந்த மரணம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இவங்க முதல்ல ஆரம்பத்தில் இவங்க வந்து வலி வருது, ஒரு பிரச்சனை இருக்கு, என் உடல்ல பிரச்சனை இருக்குன்னு போதே அவங்க உடனடியாக அதுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு மருத்துவரை நாடி ஒரு விஷயம் அவங்க வந்து தேடி இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு வசதிகளுக்கு இதெல்லாம் இந்த வியாதியை ஈஸியாக அவங்களால வந்து டாலரேட் பண்ணியிருக்க முடியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற நேரம்ன்றதுக்கு தாமதமான நேரமாக இருந்தது. ஆனால் இவங்க முன்னாடி பண்ணியிருக்கலாம். இவங்க இல்லை அது பரவாயில்ல, எனக்கு இந்த வலிக்கு இந்த இது போதும் அப்படின்ற மாதிரி இவங்க தன்னுடைய லைஃபை இவங்களே சுருக்கிக்கிட்டாங்க. அது ஏன் தான் புரியவே இல்லை. அந்த அந்த இடத்துல நமக்கு வந்து விடை தெரியாத கேள்வியாக நிற்குது. ஆரம்பத்திலே கண்டுபிடித்திருந்தால் இவங்க எதை ஒன்றா நம்ம, ஏன்னா இன்னைக்கு வந்து அதுலேருந்து மீண்டு வந்து நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. செல்வாக்கு இது வந்து பணக்கார வியாதின்னு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பெரிய பல லட்சங்கள் செலவு பண்ணணும், பல கோடிகள் செலவு பண்ணணும்லாம் நிறைய சொல்லி தான் பல பேர் இன்னைக்கு வந்து பயந்து போய் பயத்திலேயே இறந்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த வியாதி கண்டுபிடிக்கிற நேரம் வரும்போது சில மாதங்கள் முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் முன்னாடியே ஃபுல்லாக பரவிருச்சு, நிறைய அது அந்த ஸ்டேஜ் அதிகமாகிடுச்சு. காப்பாற்றுவதற்கான கையிறு நிலைமை ஆன பிறகு தான் அவங்க இங்கேருந்து வேறு மாற்று மருத்துவம் பார்க்கலாமான்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை அவங்க யார்கிட்டயா ஷேர் பண்ணியிருக்கணும், அவங்க ஷேர் பண்ணவே இல்லை. இந்த மரணம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரபலமான நபராக இருந்தாலும் உடல் நலனில் அக்கறை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் முதல்ல, அப்புறம் இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும். நாமளே பார்த்துக்காத போது சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த இழப்பை தடுத்திருக்க முடியுமானா தடுத்திருக்கலாம். எப்படி தடுத்திருக்கலாம்னா, இந்த நோயை முதல்ல அவங்க நோய் முதல் நாடின்னே சொல்கிறோம் இல்லை நம்ம. அப்போ அதை முதல்ல அவங்க வந்து கண்டுபிடித்து தன்னை அதுக்காக அதுக்கு அவங்க இறங்கி பண்ணியிருந்துருக்கணும். அதில் அவங்க வந்து அலட்சியமாக இருந்துட்டாங்களோ, இல்லை அதை சொல்லாமல் தவிர்த்துட்டாங்களோ, நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் சார். பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கு. நம்ம எனக்கு என்ன பிரச்சனைக்கு எனக்கு தெரியும்ல. என் பிரச்சனையை நான் வந்து உங்ககிட்ட சொன்னாலோ, இல்லை என் பிள்ளைங்கள்கிட்ட சொன்னாலோ, யாரோ நண்பர்கிட்ட சொன்னாலோ தான் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரிய வரும். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பெரிய எது எப்படி சொன்னாலும் இழப்பு நடந்து விட்டது. எல்லாருக்கும் மரணம் வரும். மரணம் இங்கே யாருமே இங்கேயே உட்காந்துக்க முடியாது. மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும், பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மரணம் இருக்கும். கடைக்கோடியில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறவனுக்கு மரணம் வரும். ஆனால் அந்த மரணத்தை தள்ளி போட முடியுமா? நீங்க தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சோம்னா வாழ்நாளை ஏதோ கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். புரியுது. மனைவியோட மறைவுக்கு பிறகு தன்னோட அம்மாவாகவும் தன்னோட உலகமாகவும் பார்த்த பவதாரணி அவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இளையராஜா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வலியை கொடுத்துருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ அவரு மனநிலை என்னவா இல்லை மீண்டு வருவது, அதுதான் நான் சொன்னேன். இந்த மகள் வந்து தாய் மாதிரி நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு சொன்னேன்ல, இதுதான் அவருக்கே தாய் மாதிரி ஆயிட்டாங்க.
இப்போ அவங்க வந்து ரொம்ப மனைவியை நேசிச்சார் இளையராஜா. அப்படி ஒரு அந்த இழப்பு அவரால் தாங்க முடியல. இந்த மகளுடைய இழப்பு இது மிகப்பெரிய கொடூரம். இதிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு இன்னும் ஆண்டுகள் பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து எனக்கு என்ன ரொம்ப வேதனையா ஒரு விஷயத்தை நான் பகிரணும்னு நினைக்கிறேன்னா, இலங்கையில போய் இறங்கின உடனே அவங்க இலங்கையில ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி வந்து என்னுடைய இசை, நீங்க ஏற்கனவே வலிகள் வேதனைகளை அனுபவித்தவர்கள், அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு அருமருந்தாக என்னுடைய இசை இருக்கும், நான் அதை நம்புறேன். இதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்காரு. என் இசை உங்களுக்கான மருந்தாக இருக்கும் அப்படின்னு. அப்ப வலிகளும் வேதனைகளும் இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு இவருடைய இசை மருந்தாக இருக்குது இல்லையா? இந்த இசையை உருவாக்குற, இந்த இசையை கொடுக்குற இளையராஜாவுக்கு ஒரு இழப்பு நடந்திருக்கு. இப்ப இவருக்கு என்ன மருந்து இருக்கு? அருமருந்து. அங்க பெரிய வெற்றிடம் தானே இருக்கு. ஸோ அதுலேருந்து அவர் மீண்டு வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனடியாக அவர் மீண்டு வருவதற்கான சாத்தியமே ரொம்ப இல்லை. ஆனால் நாம இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஊடகங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நேரத்தில் இதை ரொம்ப கவனமா நீங்க கையாளணும் அப்படின்றது தான் மிக முக்கியம். ஏன்னா சமீபத்தில் நடந்த பல்வேறு பிரபலங்கள மரணங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். ஊடகங்களுடைய செயல்பாடுகள், அத்துமீறல்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். நம்ம தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இது மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த விஷயத்திலும் ஏற்படாமல் ரொம்ப கவனமாக அவர்களுடைய பிரைவசிக்குள்ள நீங்க போகாம உங்களை நீங்க தற்காத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமான மரியாதை, எல்லாருக்குமான ஒரு விஷயங்கள் வந்து, ஆனால் அவங்களுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில சடங்குகள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். கடைசியாக அவங்க வந்து அதை இதுக்கு மேலே அவங்க முகத்தை பார்க்க முடியாதுன்னா அதுக்காக அவங்க வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை பொது வழியில் காட்டணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. அதை நீங்கள் காட்சிப்படுத்தாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ இதை எப்படி வந்து இவங்க எப்படி அணுக போகிறாங்க? இப்போ கிடைக்கிற தகவல் ஏர்போர்ட்டில் இப்போவே காத்துக்கிட்டு இருக்காங்கன்னுலாம் சொல்கிறாங்க. இலங்கையில் அவங்க வந்து அங்கே எம்பாம் பண்ணி உடலை இங்கே கொண்டு வந்த பிறகு இலங்கையிலேருந்து பாடி இங்கே வந்துருச்சுனாவே நீங்கள் ஆம்புலன்ஸ் பின்னாடியே விரட்டிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. எப்படி வந்து நம்ம இளவரசி டயானா பின்னாடி போய் ஒரு பாப்பரசிகள்னு சொல்கிறாங்க பாருங்க, விரட்டிக்கிட்டே போனாங்கல்ல, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி. இன்னும் நடந்தது கடைசியில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்தால் ஒரு நிச்சயமாக சரியாக இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். கண்டிப்பாண்ணே.